படிக்காம விட்டா நமக்கு மைனஸ். சரி, அன்னன்னைக்கு பாடத்தை படிச்சிடறோம்னு வச்சுக்கோங்க. படிச்சாச்சு. சரி, இப்ப அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? அந்த அந்த நேரத்துல படிச்சுட்டு விட்டுருவீங்க. அதை நீங்க எப்ப ரிவிஷன் பண்ணுவீங்க அப்படின்னா, பரீட்சை வரும்போது ரிவிஷன் பண்ணுவீங்க. அதே போல அருளாளர்கள்லாம் பரீட்சை மாதிரி கடைசி நேரத்துல ஞானத்தை போதிக்கிறதுக்காக நீங்க அந்த ரிவிஷன் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க தெரியுமா? ஏற்கனவே படிச்ச பாடம் தானே. எங்க நமக்கு தெரியுமா? இந்த பாடம் நமக்கு ஒரு வாசி விட்டு என்ன செய்வீங்க? பரீட்சைக்கு தயாருங்க அப்படின்னு போய் என்ன செய்வீங்க? தைரியமா போய் பரீட்சை எழுதுவீங்க. அது போல அருளாளர்கள் கடைசியா ஏற்கனவே சரியை தொண்டு செஞ்சுட்டாங்க, கிரியை பாட்டு பாடிட்டாங்க, யோகம் மனதால இறைவனை நினைச்சிட்டாங்க. இப்ப ஞான நிட்டை கூடுவதற்காக ஒரு பிறப்பு எடுத்து வந்து நமக்கு பாடல்கள் மூலியமாக இப்படி எல்லாம் இறைவனை வழிபாடு செய்தால் இந்த நிலையை நீங்கள் அடையலாம் என்று நமக்கு போதித்து விட்டு அவங்க என்ன செய்வாங்க? ஒரு ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணி